உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் புதிய திராவிடக் கழகத்தின் மாவட்ட பகுதி கழக பொறுப்பாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இந்த வீடியோ பதிவு எதற்காக என்றால், அன்பு உறவுகளே, கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், இந்த 2 சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிட்டது உங்கள் அனைவருக்கும் தெரியும். என்னுடன் தொடர்ந்து 2 தேர்தல் மட்டுமல்லாமல் நாம் செல்லக்கூடிய பொதுவெளி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த வீடியோவை எதற்காக நம்ம பதிவேற்றம் செய்கிறோன்னா, 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாகவும் நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டியும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஜூலை 15ஆம் தேதி அவர்களுடைய பிறந்த நாளை நாம் காங்கேயம் பகுதியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமாக நடத்தியுள்ளோம். 2 முறை நத்தக்கடையூர் பகுதியிலும் 1 முறை காடையூர் பகுதியிலும் நாம் நடத்தினோம். அந்த பொதுக்கூட்டமானது அனைத்து சமுதாய தரப்பினரிடமும் ஒரு பேசும் பொருளாக எழுந்தது. ஆனால் நாம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு, நான் சார்ந்திருக்கக்கூடிய நாடார் சமுதாய உறவுகளிடையே ஒரு புரட்சி வெளிப்படும் என்பதை எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பானது நடக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லை என்பது நானும் இந்த நேரத்தில் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாடார் சமுதாயத்தின் பிரதிநிதி, இந்த தமிழ்நாட்டை ஆண்ட மாபெரும் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற இடத்திற்கு நம்முடைய நாடார் சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்த நபர் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். தற்பொழுது புதிய திராவிடக் கழகத்தில் இணைந்து கடந்த 4 வருட காலமாக மக்களுடைய பிரச்சனை, பொது பிரச்சனை தொடர்ந்து நாம் பொதுவெளியில் குரல் கொடுத்து வருகிறோம். சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கும் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியாளரிடமும் நாம் தொடர்ந்து மனு கொடுத்து அந்த மனுவினுடைய முடிவு கிடைக்கும் வரை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை தொடர்ந்து நாம் போராடி வருகிறோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் புதிய திராவிடக் கழகத்தில் எண்ணற்ற நபர்களுக்கு நாம் மாவட்ட பொறுப்பு, மாநகர பொறுப்பு, ஒன்றிய பொறுப்பு என பல பொறுப்புகளை நாம் அறிவித்துள்ளோம். இந்த பொறுப்பு மற்ற கட்சிகளில் உங்களுக்கு கிடைக்குமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் பொறுப்பில் இருக்கக்கூடிய பல நபர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படவில்லை என்கிற வருத்தமும் தொடர்ந்து எங்களுக்கு இருந்து வருகிறது. இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் தொடர்ந்து எண்ணற்ற பகுதிகளில் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அனைத்து கட்சிகளும் முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே நம்முடைய பங்களிப்பும் புதிய திராவிடக் கழகத்தின் சார்பாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன். இப்போ இந்த காணொளியை எதற்காக உடனடியாக இப்போ நம்ம போடுறோம் அப்படின்னா, 3 முறை நம்ம காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடத்திய ஒரு அமைப்பு என்கிற பெருமையை பெற்றுள்ளோம். வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் பொதுக்கூட்டமாக நடத்தலாமா அல்லது வேண்டாமா என்பதை நாம் கலந்தாய்வு செய்ய வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டுள்ளோம். எண்ணற்ற போராட்டத்தின் நடுவிலே அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில் நாம் 3 முறை பொதுக்கூட்டம் நடத்தியுள்ளோம். ஆனால் நடத்தாமல் இந்த வருடம் விட்டுவிட்டால் மீண்டும் ஒரு முறை நாம் நடத்துவது என்பது மிக சிரமமாக இருக்கும். ஏன்னா அது தொடர்ச்சியாக நம்ம பண்ணும்போது தான்
நமக்கு அதிகாரிகளிடமிருந்து போதிய ஒத்துழைப்பு கிடைக்கும். காவல்துறை அதிகாரிகளுடைய ஆவணத்தில் நாம் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய அமைப்பு என்கிற பதிவேற்றமும் செய்யப்படும் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அனைத்து நிர்வாகிகளுக்கும் அழைப்பு கொடுத்து உங்களிடம் பேச உள்ளோம். விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதேபோல இந்த தளத்தில் கிட்டத்தட்ட 1200க்கு மேற்பட்ட நபர்கள் பயணித்து வருகிறார்கள். ஆனால் பொதுவெளி பார்வையில் பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தலையிடவில்லை என்கிற வருத்தமும் எங்களுக்கு இருந்து வருகிறது. உடனடியாக நீங்கள் அனைவரும் மாறுங்கள். வருகின்ற நாட்களில் அனைத்து நபர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு ஆலோசனை கூட்டம் செய்யப்பட்டு அனைத்து சமுதாய ஒற்றுமையையும் நிலைநாட்டி அனைத்து சமுதாய நபர்களுக்கும் பொறுப்பளிக்கப்பட்டு மீண்டும் புத்துணர்ச்சியோடு நாம் புதிய திராவிடக் கழகத்தை வழிநடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மேல்மையான ஆலோசனைகளை கூற வேண்டும் என்பதையும் இந்த காணொளி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வர இருக்கக்கூடிய நாட்களில் நாம் ஒரு சில காத்திருப்பு போராட்டம் மக்கள் சார்ந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்க உள்ளோம். அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவு தாருங்கள். மேலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவெளி வாழ்க்கை என்பது நாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். நாம் வாழக்கூடிய காலத்தில் தான் சார்ந்த சமுதாய மக்களுக்கும் தான் சார்ந்த சமூகத்திற்கும் மற்ற சமுதாய நபர்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் நாம் உதவியாக இருப்போம் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி வேறு கட்சிகளுக்கு சென்று 10ல் 11ஆக நீங்கள் இருக்க வேண்டாம். மற்ற கட்சிகளுக்கு சென்று நானும் இந்த கட்சியில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் அடையாளப்படுத்தி எதையும் சாதிக்கப் போவது இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கான முக்கியத்துவம் புதிய திராவிடக் கழகத்தில் எப்பொழுதும் கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு தயவு செய்து நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் வர வேண்டும். நாங்கள் அழைப்பு கொடுக்கும்போது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன். என்றும் உங்களுடன் இமானுவேல். வணக்கம்.